ஹலோ வீவர்ஸ். நம்ம ஒவ்வொருத்தருமே நம்மளுடைய முகம் நல்ல பிரைட்டாகவும் க்ளோவாக இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புவோம். இதுக்காக நம்ம என்ன செய்வோம்னா, நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்டை வாங்கி அப்ளை பண்ணி பார்ப்போம். ஆனால் அப்படி இருந்து நமக்கு நம்ம எதிர்பார்த்த அந்த பிரைட்னஸோ க்ளோவோ நமக்கு கிடைக்கிறது. இதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும், ப்ராடக்டை சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் நல்ல பிரைட்டாகவும் இருக்கும், நல்ல க்ளோவாகவும் இருக்கும். இதை ஒரு 7 ஸ்டெப்பில் நம்ம என்ன செஞ்சுருப்போம், இந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். எந்தெந்த ஸ்கின்னுக்கு என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், எப்படி யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின் நல்ல பிரைட்டாகவும் நல்ல க்ளோவாக இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கின் கேர் ரொட்டீனோடைய ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, முகத்தை க்ளீன் பண்ணணும். ஏன்னா முகத்தில் ஜூஸ் இருக்கும், எண்ணெய் பிசுபிசுப்பு அதிகமாக இருக்கும். நம்ம ஏற்கனவே மேக்கப் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த மேக்கப்புடைய படிவங்கள் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். எனவே என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு முகத்தை க்ளீன் பண்ணணும். இது நார்மலாக வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணாமல் கிளென்சரை பயன்படுத்தி நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா இந்த கெட்ட பாக்டீரியாக்கள் ஏற்கனவே யூஸ் பண்ண நம்ம மேக்கப்புடைய அந்த படிவங்கள்லாம் என்ன செஞ்சிடும், அறவே போயிடும். என்னென்ன சருமத்துக்கு நம்ம என்னென்ன கிளென்சர் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில்டு ஸ்கின் அப்படின்னு நினச்சா ஃபார்மிங் அல்லது ஜெல் கிளென்சரை யூஸ் பண்ணிக்கலாம். அதே இது ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னா க்ரீன் பேஸ்டு கிளென்சரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு ஆல்கஹால் கலந்த கிளென்சர் என்ன செய்யாதீங்க, பயன்படுத்தாதீங்க. அது பின்னாடி நம்ம ஃபேஸை ரொம்ப அஃபெக்ட் பண்ணோம். காலையில் ஒரு முறை, மாலையில் ஒரு முறை என்ன செய்யணும், 1 நிமிஷம் கிளென்சரை பயன்படுத்தி நம்மளோட ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஸ்கின் கேர் ரொட்டீனுடைய அடுத்த ஸ்டெப் என்னதுன்னா டோனர். பெரும்பாலான ஸ்கின் கேர் லவ்வர் என்ன செய்கிறாங்க, டோனர் பயன்படுத்துகிறத தவிர்க்கிறாங்க. இந்த டோனர் எதுக்காக அப்படின்னா, நம்ம முகத்தில் ஈரப்பதத்தை அதிகமாக்கி பிஹெச் வேல்யூ சமநிலைப்படுத்துறதுக்காக இந்த டோனர் யூஸ் பண்ணுறாங்க. எந்தெந்த ஸ்கின்னுக்கு என்னென்ன டோனர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதே இது ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் ஹைட்ரேட்டிங் டோனரை பயன்படுத்திக்கலாம். அதே இது ஆயில்டு ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா விச் ஹேசல் டோனரை என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். ஸ்கின் கேர் ரொட்டீனுடைய அடுத்த ஸ்டெப் என்னன்னா சீரம். இந்த சீரம் ஸ்கின் கேர் ரொட்டீனுடைய ஹீரோ அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சீரம் பயன்படுத்துறதுனால நிறைய நன்மைகள் கிடைக்கிது. என்னதுன்னு அப்படின்னா, டார்க் ஸ்பாட்டை குணப்படுத்துது, ஃபேஸை நல்ல க்ளோவாக வைக்குது, அப்புறம் ஈரப்பதத்தை அதிகமாக்குது. ஸ்கின் கேர் ரொட்டீனுடைய அடுத்த ஸ்டெப் என்னன்னா ஆயில் மசாஜ். வாரம் ஒரு முறை தேங்காய் எண்ணெய் வைத்து முகத்தில் மசாஜ் பண்ணும்போது நம் முகத்தில் உள்ள இரத்த ஓட்டம் அதிகமாகி ஸ்கின் சாஃப்டாக மாறும். ஸ்டெப் நம்பர் 5, சன்ஸ்க்ரீன். நம் வெளியே செல்லும்போது சன்ஸ்க்ரீன் பயன்படுத்துறது மிகவும் நல்லது. ஏன்னா UVA, UVB கதிர்வீச்சிலிருந்து நம்மளை பாதுகாத்து டார்க் ஸ்பாட்டு, சருமம் டல் ஆகிறதுலேருந்து நம்மளை தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் கேன்சர் வாய்ப்புகளை குறைக்குது. ஸ்டெப் நம்பர் 6, ஃபுட்டு. நம்மளோட உணவு பழக்க முறை சரியில்லை அப்படின்னா நம்மளோட ஃபேஸ் நிறைய மாற்றங்களை சந்திக்கும். நம்ம அதிகமான அளவில் ஜங்க் ஃபுட்டும் ஆயில் ஃபுட்டும் எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபேஸ் அதிகமான பிம்பிள்ஸ் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸில் உள்ள நீர்ச்சத்து கம்மியாகி நம்மளோட பிரைட்னஸ் கம்மியாகும். எனவே நல்ல ஃபுட்டை அதிகமாக எடுத்துக்கோங்க, ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 7, வாட்டர். நம்ம தினமும் மறந்தக்கூடிய தண்ணீருடைய அளவு குறைவாக இருக்கிறதுனால நம்மளுடைய சருமத்தில் உள்ள ஈரப்பதத்துடைய அளவு குறைஞ்சி நம்ம ஃபேஸில் பிம்பிள்ஸு மற்றும் தேவையில்லாத சரும பிரச்சனைகள் அதிகமாக வருது. எனவே டெய்லி 2.5 லிட்டர்ஸ் என்ன செய்யணும், நம்ம தண்ணீர் குடிக்கிறதுனால நம்மளோட ஃபேஸ் நல்ல க்ளோவாகவும் நல்ல ஈரப்பதத்தோடு இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்த சில ப்ராடக்ட்ஸ் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்கக்கூடியவங்க வாங்கிக்கோங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.